பிளஸ் வந்து ம். அந்த 2, 3 ரோல்ஸ்க்கும் பாடி லாங்குவேஜ்லயும், ஃபேஸ்லயும் குடுத்திருந்த அந்த எக்ஸ்பிரஷன் ம். டிஃபரன்ஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஆ. அ எனக்கு ஸ்பாய்லர் என்னன்னா, நான் ஆல்ரெடி இந்த சாங்கோட விஷுவல்ஸ கொஞ்சம் அங்கங்க சீக்வென்ஸ்லாம் பார்த்துட்டேன். அதனால எனக்கு அது கொஞ்சம் ஸ்பாய்லர் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஃபுல் மூவி சரி ரைட். இப்ப நான் சொல்றேன். ஆ. எனக்குமே வந்துட்டு ஆஸ் யூ மலையாள மூவிஸ்ல ரீசென்ட் டைம்ஸ்ல நான் நோட் பண்ண 2, 3 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு, அவிங்க ஃபைட் சீன்ஸ வந்து ரொம்ப சீரியஸா எடுத்து கரெக்ட்டா கொரியோகிராஃப் பண்ணி, அதாவது சும்மா அடிச்சு பறக்க விடணுமேன்ட்டுலாம் பண்ணாம, ப்ராப்பரா வந்து ஒரு இந்த இதுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சீனுக்கு வந்து எனக்கு இந்த மாரிலாம் ஃபைட் வேணும். ப்ராப்பரா இது பண்ணி, ரொம்ப கேர் பண்ணி சீன்ஸ் எடுக்கிற மாரி இருக்கு. ஸோ அவங்களோட ஃபைட் சீன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப எஃபோர்ட் எடுத்து பண்றாங்க. அதுவும் இல்லாம அந்த ஃபைட் சீன்ஸ்ல யூஸ் பண்ற கேமரா ஒர்க்கு, அது வந்து தனியாவே தெரியுது. இந்த 4 மூவிலயுமே அந்த சிக்னேச்சர் கேமரா ஆக்ஷன்ஸ்லாம் வந்து நல்லாவே தெரியுது. ஆமா. அது வந்து ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாமே நல்ல ஒரு ம். ரெஃப்ரெஷிங்கா இருந்ததுடா. அதுல ஃபைட் சீன்ஸ்ல காமிக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. வழக்கமா ஓகே இப்படி ம். அடிப்பாரு, இப்படி அடிப்பாரு. இந்த ஷாட், ஒரு லாங், ஒரு ஜூம் இப்படி இல்லாம ம். நல்லா ம். ரெஃப்ரெஷிங்கா இருந்தது.